ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2025 ஒரு அமெரிக்கன் ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவாக தமிழ் டப்பிங்லேயே இப்போ நம்ம ஒரு தேட்டர்ஸ்லேயே வெளியாகிருக்கிற F1 த மூவி. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னா, நம்ம படத்தில் கதாநாயகன் இருக்காப்லையே இவர் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஃபார்முலா 1 அதாவது F1 ரேசராக இருந்த ஒரு நபர். ஆனால் ஒரு மிகப்பெரிய ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு பயங்கர டேமேஜ், அதில் இருந்து ஒரு பெருசாக பார்ட்டிசிபேட் பண்ணலை பல ரேசஸில். இவருக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காப்புல, அவர்கிட்ட இதே மாதிரி ஒரு டீம் ஒன்று இருக்குது. அந்த டீம் இருக்குது, அது F1 ரேசிங்கில் டாப் 10ல் கூட இது வரைக்கும் வந்ததே கிடையாது. வட்டம் அடி வாங்கி தோக்கிறதுக்குனே தயாரிக்கப்பட்ட செஞ்ச ஒரு டீம் அது. இப்போ அந்த மாதிரி ஒரு டீமு எப்படியாவது F1ல் என்னுடைய டீமை அடுத்து நான் மேலே கொண்டு வரணும், ஒன்றை மாதிரி ஒரு டேலண்டடான டிரைவர் திருப்பி என்னுடைய டீமில் ஏன் ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஃப்ரெண்டை பெருசாக ரெக்வஸ்ட் பண்ணி கடைசியாக நம்ம ஹீரோவை ஹையர் பண்ணுறார் அவர். இதில் என்ன மேட்ரு அப்படின்னா, நம்ம ஹீரோ மட்டும் கிடையாது, அதே டீமை ரெப்ரசன்ட் பண்ணி, யார் ஹீரோவுடைய அந்த ஃப்ரெண்டு டீமையே ரெப்ரசன்ட் பண்ணி இன்னொரு ரேசரும் அவருக்கு ஒரு கார் ஒன்று கொடுக்க போகிறது, அவரும் இதே டீமில் தான் இருக்கிறாப்புல. இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம கதாநாயகனுக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸு. அந்த நபர் சின்ன பையன், அதனால் ரொம்ப துடுக்கான பையன். நம்ம கதாநாயகன் கொடுக்குற எந்த அட்வைஸையும் அவன் காது கொடுத்து வாங்குறதே கிடையாது. இதனாலேயே இவங்களுக்குள்ளேயே பல பிரச்சனைகள் கிரியேட் ஆகுது. அப்புறம் உள்ளுக்குள்ளேயே இவ்வளோ பெரிய சண்டை இருந்துச்சுன்னா நம்ம எங்கே கப்பை தூக்குறது? கடைசியாக இந்த டீம் கப்பை அடித்ததா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை எரின் குரூகர் அப்படிங்கிற நபரும் ஜோசப் கொசின்ஸ்கி அப்படிங்கிற நபரும் சேர்ந்து எழுதி, இதை ஜோசப் கொசின்ஸ்கி இதை தனியாக இயக்கியிருக்காப்புல. இந்த படம் பேசிக்காக ரேசர்ஸ்க்காகவே ஒரு படம். பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த F1 ரேசிங்கெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இம்பேக்ட் காத்திருக்கு. அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை செஞ்ச படம் இது. இப்போ என்ன போல பர்சனலாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எனக்கு இந்த F1 ரேசிங்கெல்லாம் பெருசாக நான் ஃபாலோ பண்ணது கிடையாது. ஆனால் இந்த மோட்டோ ஜிபி ரேசிங்கெல்லாம் பைத்தியக்காரத்தனமாக ஒரு ரேஸ் நடக்குது அப்படின்னா அதில் ஹைலைட்ஸ்லாம் பார்க்க மாட்டேன். அந்த ஈவெண்ட் எப்போ லைவாக ஸ்டார்ட் ஆகுதோ அது வரைக்கும் உட்காந்து எப்படி கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறோம் என்ன நைட் ஆனாலும் அந்த மாதிரி உட்காந்து மோட்டோ ஜிபி ரேசஸ் எல்லாம் இந்த சேனல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அத்தனை வருஷமாக நம்ம ரெஸ்லிங் பார்க்குற மாதிரியே பைத்தியக்காரத்தனமாக உட்காந்து பார்த்துட்டு இருந்த ஒரு நபர் நான். அதனால் இந்த மோட்டோ ஜிபியில் 125cc 250cc 500cc இருக்கக்கூடிய பிளேயர்ஸு பைக் நம்பர் வரைக்கும் நமக்கு மனப்பாடமாக தெரியும். அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுற ஒரு நபர் நான். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே பல பேர் பைக்கில் 46 அப்படின்னு பச்சை கலரில் ஒரு நம்பர் எழுதி ஒட்டிக்கிட்டே தெரிவாங்க. அது எதுக்கு ஓட்டுறாங்கன்னு ஓட்டுறவங்களுக்கே தெரியாது. சார் இதெல்லாம் ஒட்டினா தான் சார் ஒரு கெத்து அப்படிங்கிற மாதிரியே ஒட்டிக்கிட்டு தர்றாங்க. அது எதுக்கு ஓட்டுறாங்கன்னே தெரியல இல்லையா? உண்மையாக எதுக்கு அந்த 46 ஒட்டுறாங்க அப்படின்னா, அது நம்ம தானே தலைவன் இட்டாலியன் ரைடரான வேலண்டினோ ரோசியுடைய பைக் நம்பர். அதுக்காக கெத்துக்காக ஒட்டுற நம்பர். அப்படி ஒரு ரேசர்ரா நான் அப்படின்னு காட்டுறதுக்காக எவனோ ஒருத்தன் ஒட்டி ஊரில் இருக்க எல்லா பேரும் 46னே ஒட்டிக்கிட்டு தெரிஞ்சாங்க. இப்போ வேலண்டினோ ரோசி 46 அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. லாரிஸ் கெப்ரோசி 65, அலெக்ஸ் பராஸ் 4, சைட் கிபர்னோ 15, ஜார்ஜ் லாரன்ஸ் 99, மார்க்கோ மெலண்ட்ரி 33 அப்படின்னு இன்னும் 40 பைக் நம்பரும் அதனுடைய ரைடர்ஸ் நம்பரும் மனப்பாடமாக நான் சொல்லுவேன். ஏன்னா அத்தனை வருஷம் பைத்தியம் மாதிரி உட்காந்து பார்த்துருக்கேன். ஸோ என்ன மாதிரி நீங்களும் இந்த ரேசிங்கெல்லாம் ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த படத்தில் சென்ட்ரல் கேரக்டர்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக 4 கதாபாத்திரங்கள் தான். ஒன்று நம்ம பிராட் பிட், அவர் தான் ஹீரோ. டாசன் எட்ரிஸ், அவர் தான் இதே டீமை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய இன்னொரு ரைடராக வருவார். 2 பேரும் இவங்களுக்குள்ளே கிரியேட் ஆகக்கூடிய அந்த கான்ஃப்ளிக்ட், இவங்களுக்குள்ள இருக்க ஈகோ எல்லாத்தையும் பெர்ஃபார்மன்ஸில் சூப்பராக புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. கெரி காண்டன் அவங்க தான் படத்துடைய கதாநாயகி. அவங்களும் அந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான விஷயத்தை ரொம்ப அழகாக கொண்டு வந்தாங்க. குறிப்பாக இந்த ரேஸை நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது சும்மா வெறும் சக்ஸஸ் மட்டும் கிடையாது. இதை நான் பல பேர்த்துக்கு ப்ரூவ் பண்ணணும், என் டீமுக்கு ப்ரூவ் பண்ணணும், ஆப்போசிட் டீமுக்கு ப்ரூவ் பண்ணணும், என்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் வரைக்கும் நான் அதை ப்ரூவ் பண்ணணும், ஏன்னா என் லைஃபே இதுக்காக நான் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் அவங்ககிட்ட இருந்து. அதே மாதிரி நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டாக ஜேவியர் பாடம் தான் பண்ணியிருப்பாப்புல. யார் நோ கண்ட்ரி ஃபார் ஓல்ட் மேனில் இந்த ஆண்டன் சிகார் கதாபாத்திரத்தை யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. பாயாபுல ஏர் கண்ணை வச்சு போட்டிலே ஓடுமே, மறக்க முடியுமா அந்த கதாபாத்திரத்தை? அப்படி ஒரு வில்லன், உலகத்தின் தலை சிறந்த வில்லன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அந்த ரிவ்யூலேயே. அவர் தான் இதில் ஃப்ரெண்டாக ஒரு சூப்பரான கதாபாத்திரம் நல்லா பண்ணியிருந்தாப்புல. ஜேவியர் பாடமும் சப்போர்ட்டிங் காஸ்ட்லேயும் எல்லாரும் கொடுத்தது அவ்வளவுக்கு அழகாக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துடைய ரேசிங் சீக்வன்ஸ் தான் அந்த படத்துடைய மிகப்பெரிய பலமே. அதுவும் தியேட்டர்ஸில் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பல நேரங்களில் காருக்குள்ளேயே உட்காந்துருக்கு, அந்த ரேசர் பக்கத்துலேயே நீங்கள் உட்காந்துருக்கிற அளவுக்கு ஒரு ஃபீல் அந்த படம் கொடுக்குது. அவ்வளோ தூரம் டெக்னிக்கலி சவுண்டாக புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அது சினிமோட்டோகிராஃபி, மியூசிக்கு, எடிட்டிங்கு, குறிப்பாக படத்துடைய சவுண்ட் டிசைனிங். அதுவும் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் அந்த கார் ரேசிங்குடைய சத்தத்தை அப்படி மியூட் பண்ணிவிட்டு, எங்க
இஸ் ஃப்ளையிங் நவ் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட படம் பார்க்குற ஆடியன்ஸ் நமக்கே அந்த ட்ராக்கில் பறக்கிற ஒரு ஃபீலை கொடுத்துருப்பாங்க சவுண்ட் டிசைனிங்கில். அந்த அளவுக்கு நேர்த்தியான ஒரு இருக்குது. சவுண்ட் டிசைனிங் டீம் அட்டகாசமாக பண்ணிருச்சு. டெக்னிக்கல் எல்லாருமே செம்மையாக புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. எடிட்டர்லாம் விளையாண்டுருப்பார் கட்ஸு. ஒரு கர்வுக்கும் எத்தனை ஆங்கிளில் வச்சு ஒரு கார் திரும்புது, என்ன மாதிரி அடிக்குது, அது என்ன சேதாரம் வருதுங்கிறதெல்லாம் பொழந்துட்டாங்க. அந்த அளவுக்கு பெரிய ஸ்க்ரீனில் சரியான ஒரு பிக் ஸ்க்ரீன் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள் அது வந்து நீங்கள் பாதகம்னு வச்சுக்கிட்டாலும் சரி, சாதகம்னு வச்சுக்கிட்டாலும் சரி. உதாரணத்துக்கு இந்த படத்தில் ஹீரோ அண்ட் டீமு அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுற பல ரேஸில் தோற்றுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு உண்மை என்ன அப்படின்னா, லைஃப்பில் நீங்கள் எடுத்த உண்மையெல்லாம் சக்ஸஸை டேஸ்ட் பண்ணிட முடியாது ராஜா. எக்கச்சக்கமான ஃபெயிலியர்ஸ், அவமானங்கள் எல்லாத்தையும் தாண்டி பயங்கர ஹார்ட் ஒர்க்கை போட்டு தான் யூ கேன் டேஸ்ட் த சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு அழகான பாடம் இந்த படத்துக்குள்ளேயே இருக்குது. ஆனால் இதுதான் இதுக்கு சாதகம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பாதகம் எங்கே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துலேயே கூட ஏன் சார் இன்னும் தோற்றுக்கிட்டே இருக்காங்க, இவங்க இவ்வளோ தூரம் தோக்கிறத ஒரு 2.5 மணி நேரத்துக்கு ஒரு 2 சீனை இவங்க 2 தடவை ட்ராக்கில் போய் தோக்கிற சீனை கட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலே 2.5 மணி நேரம் படம் 2 மணி நேரம் படமாக இருக்குமே சார், டப்புன்னு முடிச்சுட்டு கிளம்பியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீலும் நமக்கு ஒரு பக்கம் வரத்தான் செய்து. இதையும் மறந்துடாதீங்க. இதெல்லாம் தாண்டி இந்த படம் ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமானாவே பொதுவாக அதுக்கு ஒரு டெம்ப்ளேட் ஒன்று இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு டீமு, ஒரு லூசிங் டீமு, அதை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய 2 டிரைவர்ஸு, இதில் ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ்டு, இன்னொருத்தர் வந்து யங் அண்ட் எனர்ஜெட்டிக். இவங்களுக்குள்ளே கிரியேட் ஆகக்கூடிய கான்ஃப்ளிக்ட், அந்த ஈகோனால் கடைசியாக இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கான்ஃப்ளிக்ட் எப்போ ரிசால்வ் ஆச்சு, அதுக்கப்புறம் இவங்க என்ன தான் ஒத்து போனாலும் டீம் அதுக்கு தேவையான ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட்டை கொடுத்ததா. பிகாஸ் F1 ரேசிங் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அபவுட் டிரைவர்ஸ் அலோன், அது இட்ஸ் எ டீம் எஃபர்ட். இந்த படத்தில் சூப்பராக அதை காண்பிச்சிருப்பாங்க. எங்கெங்கே எவ்வளவு சப்போர்ட்டு ஒரு ரேசர் ஒரு கர்வை எடுக்கிறதுக்கு தேவை அப்படிங்கிற அளவுக்கு காமிச்சிருப்பாங்க. மறந்து போயிட்டேன் நான். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இப்படி ஆரம்பித்து கடைசியாக இந்த டீம் வந்து ஒரு கப் அடிக்குதா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஜென்ரலான ஸ்போர்ட்ஸ் ட்ராமா டெம்ப்ளேட்டில் பண்ணப்பட்ட ஒரு படம் தான் இது. ஸோ இதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இதை தாண்டி இந்த படத்தில் ஒரு சில கான்வர்சேஷன்ஸ் இருக்குது. அது மீனிங்ஃபுல்லான கான்வர்சேஷன்ஸ் தான். பட் ஸ்டில் கொஞ்சம் ஸ்லோவாக கொஞ்சம் லேக் ஆகுதோ அப்படிங்கிற ஃபீலையும் ஒரு சில இடங்களில் இந்த படம் உங்களுக்கு விடலாம். அடல் கனடா பொறுத்தளவுக்கு இந்த படம் UA 16+. இதில் ஒரு 2 நினைக்கிறேன். ஐ திங்க் லிப்லாக் இருக்குது. கொஞ்சம் இன்டிமேட்டான ஒரு சில காட்சி அமைப்புகள் இருக்குது. அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த படம் மொத்தமாக டெஃபினட்டாக ஒரு தடவை தேட்டரில் பார்க்கலாம். இது தேட்டர்ஸில் மட்டுமே பார்த்தா தான் உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு படம். இந்த படம் நம்ம ஒரு தேட்டர்ஸில் தமிழ் டப்பிங்கில் வெளியாகிருக்கு. நான் இங்கிலீஷில் தான் பார்த்தேன். சப்டைட்டில்ஸோடு தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ தமிழ் டப்பிங் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஐடியா நமக்கு இல்லை. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.